ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேகே பிளாக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டேரக்டர் வெற்றிமாறனை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா அவரோட மூவிலாம் கொஞ்சம் செம்மையாகவே இருந்துச்சு. அதனால் நான் அவரை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். அதுதான் இன்றைக்கான கண்டென்ட்டு. டைம் இருந்தால் பாருங்கள். ஏன் இன்றைக்கி அவரை பற்றி பேசலைன்னா, ஒரு 2 நாளாக அவரை பற்றி அவர் நல்லாவே செம்மையாக படம் எடுப்பார். அதுக்கப்புறம் இன்றைக்கும் பார்த்து நான் அசுரன் பார்த்து கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா அந்த சீன்லாம் இருக்கும்ல யூடியூப்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடைசியில் அந்த ஃபைட் சீன் ஒன்று வச்சிருப்பார்ல, நிறைய டேரக்டர் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த ஃபைட் சீனில் சின்ன சின்ன இடையில ஒரு டைலாக் வரும். அது என்னன்னா, தனுஷ் இருக்காரு, அவர் அவன் பையனை காப்பாற்ற வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணா, அவன் பையனை போக சொல்றதுக்கப்புறம் அவன் போகாம அவனை சொல்லுவான் என்னன்னா, பா வந்துருப்பா சேர்ந்தே போயிடலான்னு. மாதிரிலாம் யாரையுமே அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைலாக் இருக்கலாம். அது செம்மையா இருந்துச்சு. அது அந்த படத்துல எனக்கு ஒரு வேற மாதிரி சீனாக இருந்துச்சு. ஆனால் படமே செம்ம படம். ஆனால் அந்த சீன் எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி அது புதுசாகவும் இருந்துச்சு. யாருமே அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டைலாக்லாம் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. அவர் வச்சிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஆடுகளம் எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். அது எனக்குமே அது ரொம்ப பிடிச்ச படம். அதில் என்னென்னா, தனுஷ், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, அப்புறம் சென்றாயன் 3 பேர் நின்றுருப்பாங்க அந்த கண்ணாடி போட்டு பேசுறது. அந்த சீன் செம்மையாக இருக்கும். நைட் நேரத்தில் எவனாச்சும் கூலிங் கிளாஸ் போடுவானான்னு இது பேசுகிற டைலாக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் அடிப்பார், போடலைன்னா இவர் அடிப்பார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்டகத்தியத்தில் வர இருப்பாரா, அது என்னன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் மெமரி சீன் மாதிரி இருக்குது. அந்த கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம், பால்லாம் வீட்டுக்குள்ள அடிச்சு விடுறது, இந்த மாதிரிலாம் நான்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களும் யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சீன்லாம் வெற்றிமாறன் வேற லெவலில் வச்சுருப்பாரு. பொல்லாதவன்ல தனுஷ், அதில் என்னன்னா அதிகமாக தனுஷ் வச்சு தான் படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பொல்லாதவன் என்ன சீன்னா, இந்த சென்றாயன் இருப்பாள், அதில் அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளை இவர் பார்த்தாதே செம்ம ஜாலியாயிரும். யாருன்னா கருணாஸ். அவரு என்னன்னா ஆக்டிங்கா வேற லெவல். அவரு தனுஷ் கூட தான் அவரு நிறைய படத்துல நடிச்சிருக்காரு அவரு கருணாஸ். ஆனா அது பக்காவா இருக்கும். ஆனா தனுஷ் கூட நடிக்கும் போது மட்டும் இவங்க 2 பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல எப்படி இருப்போம் அது மாதிரி செம்மையா கத்தி இருப்பாங்க. மச்சான், நீ வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா பாசு ஒரு உருப்படாத பைய, தெண்டச்சோறு தீவட்டி, நரம்ப ஒரு வெனகாரன், அவனுக்கு ஊர்ல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது, அவங்க கூட நீ சேராத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உன் காதல் விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்க மச்சான். இல்ல பரவாயில்ல விடுறா. இல்லை, என்கிட்ட சொன்னாங்க, சந்திரி நீ ஒரு குழந்தை மாதிரிடா, உனக்கு வெளி உலகமே தெரியாது, உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, ஆனால் அந்த வெனகாரன் வாழைத்தரையே கடிப்பான், அவங்க கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை சீரழிச்சுக்கான்னு சொன்னாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணிக்காதடா, ஃப்ரீயா விட்றா. இதெல்லாம் தான் இன்னும் நிறையவே இவரோட படத்துல இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தா வள இருப்பே 5 நிமிஷம் ஆயிரும். இந்த வீடியோ முடியும் போது கடைசியில ஒரு அசுரன்ல ஒரு போஸ்ட் போடுறேன். அது அந்த இடத்துல தனுஷ் என்ன டைலாக் பேசுவாருன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.